எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? நானும் உன்கிட்ட சொல்லப்படாதுன்னு எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன். அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? பிரிவு வர்றதுக்கு காரணம் முன்னாடி சார் மேரேஜ் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திருமணம் வந்தவன் இவர் மேல வெறுப்பு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இவரனால நம்ம கைதாக்கப்பட்டோமோ அப்படின்னு, அதனாலதான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. எது என்னையா பயமுறுத்துற? டைவர்ஸ் வரைக்கும் எப்படி போச்சு? அவங்க கேட்டாங்க சார். மூணாவது நாள் கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். நீ நல்லா இருப்படா ராசா. கோயிலுக்கு போயிட்டு ஃபோன் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு வந்து நான் பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா அப்படின்னு. நான் எது கேட்டாலும் வாங்கி தருவீங்களா? என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? ரொம்ப சாக்காச்சு சார். நான் 4 பொம்பளை பிள்ளையோட பிறந்து அப்பா இல்லை. அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இது பண்ணி லைஃப்ல எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ். வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். எல்லா சொந்த பந்தம்லாம் சந்தோஷப்பட்டாங்க கல்யாணம் ஆன உடனே. சரி நம்ம இதை நல்லபடியா வச்சுக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு இருக்கப்ப இப்படி கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது. அதை சரி பண்ணி கொண்டு போயிடுவோம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். டேப்லெட் ஒரு தடவை போட்டாங்க. அடி பாவி மகளே. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுச்சு. ஓ, எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தீங்க? ஒரு 1-2 வருஷம் வரைக்கும். என்ன சார் சொல்றீங்க? ஆக்சுவலா இப்போ உங்களுக்கு கல்யாணத்துல நம்பிக்கை இல்ல. ஆமா சார். அப்ப நீங்க கல்யாணம் தான் பண்ணிருக்க கூடாது. குளுக்கோஸா? அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நானும் அப்பாவை ஒரு 21 வயசுல இழந்துட்டேன். அதனால ஆண்கள் மேல ஒரு வித பிடிப்பு இல்ல. அது பாசம் வந்து அப்பாவோட முடிஞ்சிருச்சு. வெளியில வந்துடுச்சுல, விஷயத்தை சொல்லு கேளுங்க. எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. எனக்கு அவங்கள லவ் பண்ணிட்டேன் சார். கல்யாணம் பண்ணோடனே இவங்க தான் நம்ம ஒய்ஃப். பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்தே அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ லவ்வை விட முடியல சார் என்னால். அதை புரிய வைக்கணும், நம்ம லவ் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் போராடிக்கிட்டே இருந்தேன் சார். அது கிறுக்கி சிறுக்கி. அப்புறம் எப்படி? அப்புறம் எப்படின்னா நம்ம ஒரு சகன தடையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டிவோர்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிட்டோம், எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிரும். நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவோர்ஸ் காப்பியே வந்துருச்சு. என்ன சொல்றீங்க? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா? டிவோர்ஸே ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஆமா சார். ஓ, அப்ப அவ்வளவுதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுக்கப்புறம் அவரோட தோள் கொடுத்து நம்ம நின்று இருந்தோம்னா நம்மளோட தேவையுமே அவரே பூர்த்தி செஞ்சு வச்சிருப்பாரு. அதுல என்ன நம்மளுக்கு கஷ்டம் இருந்திருக்க போகுது? ஐயோ கரையிறானையா. இந்த முடிவு நம்ம எடுத்ததுதான் தப்பு. நம்ம மேல நம்ம பகிரங்கமாவே மன்னிப்பு கேட்டுருவோம். அதனால எதுவும் குறைஞ்சு போறது இல்ல அப்படின்னு சொல்லி அப்புறம் நானா தான் கால் பண்ணி, இந்த மௌன ராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ் இது வெறும் காகிதம்னு சொல்லி கிழிச்சு போடுவாங்களோ அது மாதிரி நாங்க கிழிச்சு போட்டேன். நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் ஞாபகமா இதை வச்சுக்கோங்க. இதுக்கு சிரிக்கிறதா சோகமா இருக்கதானே தெரியல. செம்ம காமெடி இல்ல? இப்ப நீங்க பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கினதுக்கு எவ்வளவு காலத்திற்கு பிறகு அவரோட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணீங்க? ஒரு 6 மாசத்துலயே தோணிடுச்சு. 6 மாசத்துலயே தோணிடுச்சு. நோட் பண்ணுங்கப்பா. அவரு நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கும் தானே டிவோர்ஸ் வாங்கினீங்க. அப்புறம் இதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அந்த முடிவை வந்து நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோன்றது தெரிஞ்சிருச்சு. அந்த முடிவை என்னால ஏத்துக்க முடியல. அதுக்கு முன்னால 2 வருஷம் பிரிஞ்சானே இருந்தீங்க, அப்ப தெரியலையா? அப்பயும் தெரிஞ்சிச்சு சார். அதனாலயாவது சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சாச்சு. அப்புறம் ஒரு முத்திரையோட வந்தப்ப பயம் இருக்கும்ல, ஒரு அத பார்த்த உடனே தான் ஓ இனிமே நமக்கு சொந்தம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சோ. பயமே வந்துருச்சு. அப்படியா? நிச்சயமா? சத்தியமா? அவங்க கிட்ட இருந்து கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களா இவங்க கிட்ட இருந்து கால் வரும்? அவங்க நம்பர் இருந்துச்சா உங்களுக்கு? எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப வாடுறானே. திடீர்னு ஒரு நாள் போன் இது கால் வந்துச்சு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சந்தோஷமான அதிர்ச்சி அது. அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ணீங்க? அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக வர, சினிமாக்கு போக, அது புதுசா இருக்கு. அப்படியே மீட் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டுல பேசிட்டு ஆக்சுவலா பார்த்தா இவங்க உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காங்க. தாறுமாறா லவ் பண்றியா? தாறுமாறா. என்னன்னா கல்யாணம் முடிச்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கோயில் கோலம் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. பீச், பார்க்கு, சினிமா தியேட்டர், அது எவ்வளவு நாள் போச்சு? 12/12/2018 வரைக்கும் போச்சு சார். டேய் என்கிட்ட சீரியஸா பேசாங்கடா, அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துடும். திரும்ப ஒரு மேரேஜ். அந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு. செல்லாதாக்கப்பட்டு திரும்ப செல்ல வைக்கணும். அதனால திரும்ப ஒரு மேரேஜ். 6 மாசம் கழிச்சு போன் பண்ணல உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடிச்சு? ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா இல்ல அவர் வேற யாராவது ஒரு பொண்ணோட காதல் பண்ணிட்டு இருந்தா? கேட்டு தகவல் தெரிஞ்சு போ சார். ஓ, நீங்க எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணேன்? அவங்க ஒரு பாட்டி தவறிட்டாங்க. அதனால இப்போதைக்கு வைக்க மாட்டாங்க, கல்யாணமே வைக்க மாட்டாங்க.
வெறித்தனம். உங்களை மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. ஆமா சார். அந்த என்ன சொன்னீங்கல்ல, அந்த பேப்பரே டிவோர்ஸ் பேப்பரே கிழிச்சு போட்டேன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க வச்சு கிழிச்சு போட்டுருக்கீங்க? இத மறுபடியும் முதல்ல சொல்லுங்க, என்னங்க அர்த்தம் சொல்ற? அது வந்து நாங்க ஒரு பரிகார விஷயமா ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஆ. அப்ப அந்த கார் டிராவல்ல கிழிச்சு அந்த கடலை அந்த அந்த நதி தெரியும்ல, அந்த ஓடை தெரியும்ல, அதுல போட்டாச்சு. அதுல போட்டாச்சு. ஐயோ ஐயோ. கிழிச்சு அந்த தண்ணியில தூக்கி போட்டோன்னே எப்படி இருந்துச்சு? அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகுது. என்னடி என்ன நொன்னடி. பிரிஞ்சவங்க தானே அப்படின்ற ஒரு எவிடன்ஸ் இல்ல. இப்ப என்னப்பு? நூதனமான கப்பலுங்க நீங்க. ஐயோ இந்த லொள்ளு தானே உன்னை விட்டு போகாதுங்கிறது. வந்துட்டாயா வந்துட்டாயா. ரிலேஷன்ஷிப் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கும்போது அறுந்துக்க தான் செய்யும். 2011ல மேரேஜ் ஆச்சு. அதுல இருந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிக்கிறேன். படிப்பியா? படிக்கிறேன். 5 வருஷம் பிரிஞ்சே இருந்தீங்க. ஆமா. God is great. அந்த அளவுக்கு அத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்ததுக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல. வீக்லி 1 வீக் அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. ஒரு வாரத்துல ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே பேச்சுவாக்கில் ஏதாச்சும் கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். பொறுத்துக்கிறதுக்கும் சகிச்சுக்கிறதுக்கும் நம்ம என்ன பொம்பளையா? ஆம்பளை மாமா. ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதனால உங்க இடத்துல நான் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவேன். கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஓகே. எவ்வளவு தூரம் உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்தது? டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. எதுக்காக டிவோர்ஸ் கேட்டீங்க? என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க சார். குழந்தை இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சார். அடாடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். நானும் நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி எல்லாம் பார்த்தாச்சு. 3 வருஷத்தில் குழந்தையே இல்லைங்க சார். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. நீங்க இன்னொரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இப்போ அவங்க மேலே பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சார். நிக்காத மொபைலுக்கு டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், நம்ம ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எல்லாமே. டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, ஃபீல் பண்ணாத. என்னால தான் அவங்களுக்கு குழந்தை இல்லையோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் சார். என்னடா சொல்ற? நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன், என்ன உனக்கு சாப்பிடாட்டி என்ன? சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. நான் தான் உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். நீ எதுக்கு என்னை ஃபோன் பண்ணி கேட்கறப்ப? எனக்கு வந்து டைவர்ஸ் வரைக்கும்லாம் நான் ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, இந்த 21 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய தடவை யோசிச்சிருக்கோம், நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்லாம் டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த சீட் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. ஆனால் வந்து எப்போல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேனோ, ஒரு 1 வீக்லலாம் யார் காலிங் பெல் அடித்தாலும் சரி வந்து கூட்டிகிட்டு போயிட தான் வந்திருக்காரு, யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங், ஃபோன் வந்து அவர்கிட்ட இருந்தால் வருதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். ஒரு 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம்லாம் யோசிச்ச போது இது எப்படி இருந்தாலும் பிரிய முடியாது, இவர் கூட தான் இருந்தாகணும், நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேண்டிய ஒரு வழி இல்லை, அதனால நம்ம இதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்க வேணாம். ஆனால் இப்போ ஒரு 6 months முன்னாடி கூட அந்த டெசிஷன் வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். நீ நல்லா இருப்படா ராசா. ப்ரெக்னன்சி வந்து இட் வாஸ் அ worst எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் மற்றதெல்லாம் கூட மீண்டு வந்துட்டேன், ஆனால் அது என்னால் இப்போ வரைக்கும் மீண்டு வரவே முடியாத ஒரு துக்கம் லைஃப்பில். என்ன எதுக்கு போய் ஹர்வாகிரவால எடுத்துக்கிட்டு இருக்க? 9 months ஃபுல்லாவே நான் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தேன். கான்டாக்ட்ல இல்ல. அட நாதாரி பயலே. ஓ, பேசினா சண்டை தான் வரும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், குழந்தைய வேண்டாம், கலைச்சிடலாம், இவனை கொன்னிடலாமா, இந்த மாதிரி பேச்சு தான் வருமே தவிர நான் ஒரு நாள் கூட இந்த குழந்தைய பத்தியோ இல்லைன்னா அவர் கூட ஒரு செக்கப்க்கு போனதோ அந்த மாதிரி நான் எதுவுமே அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ நான் சிரிச்சு பேசினது எதுவுமே கிடையாது. என்னடா உங்களை போலீஸ்ல சொல்ற? 7 to 8 months பார்க்கவே இல்லை, வெறும் ஃபோனில் எவ்ரிடே இட் வாஸ் அ ஃபைட். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. பட் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த ப்ரெக்னன்சியும் போது. அப்போ பார்த்த போது தென் ஐ டிசைடட் இல்லை, இது வந்து அவங்கள வந்து நான் இனிமேல் விட்டுறக்கூடாது. ரொம்ப ஓவரா உணர்ச்சி சுப்படாதீங்க. அதுக்கப்புறம் என்னைக்குமே நான் சொன்னது கிடையாது, நான் விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. என்ன மனுஷன்? ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கு சார், இருந்துச்சு. எங்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனா அது ஒன்று தான், வேற எதுவுமே எனக்கு உங்ககிட்ட ஒன்றும் பிடிக்கல, உங்ககிட்ட எனக்கு பிடிக்கலங்கிறதே வராது. என்னடா சிலிப்பு வேடிக்கையா இருக்குது சகல.
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.